இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதிலே, எங்கும் இன்பம் எங்கும் இன்பம் எங்கெங்கும் இன்பம் அல்லவா? எங்கும் இன்பம் எங்கும் இன்பம் எங்கெங்கும் இன்பம் அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாகியதா? என்னுள்ளவே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுவே, என்னுள்ளவே என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பராய் நல்ல கையை தட்டி ஆமென். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னோடவர் நடந்திடும் போதிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா? ஓ எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கே? நல்ல கையை தட்டி 1 2 3 என் மேய்ப்பராய் இயேசு நல்ல கையை தட்டி ஆமென். என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சிரிச்ச முகத்தோட என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதிலே, என்னை அவர் பசும்புல் நல்ல கையிலே நேரமும் நடத்திடும் போதிலே, எங்கும் இன்பம் எங்கும் இன்பம் எங்கெங்கும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றெங்கும் இன்பம் அல்லவா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோன்று குறையில்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை தேடுவோன்று குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோன்று குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோன்று குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார்,
தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். தலையெல்லாம் ஒரு எண்ணெய் முழுகட்டும். என் தலையை என்னை நான் அபிஷேகம் சொல்லுங்க மறுபடியும். செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். இன்னொரு முறை என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சொல்லுங்க குறையில்லையே குறையில்லையே தேடுவோட்டு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோட்டு குறையில்லையே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க. என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சங்கீதம் 23 ஃபுல்லாவே மெய்ப்பனை பத்தி சொல்லிக்கொண்டே வரும். ஹல்லேலூயா. எல்லாமே மெய்ப்பன் ஆடு மெய்ப்பன் ஆடு வந்து ஒரே ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாம என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறா வரும். ஆமே அது எல்லாம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறாரு. எதிரிகள் முன் விருந்தொன்றுன்றாரு. அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா இந்த இஸ்ரவேல்ல ஆடுகள்லாம் இருக்குல்ல, ஷீப் செம்மறி, இந்த ஆடுகள்லாம் மேய்க்கிறாங்களே, அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணுன்னா சில சமயம் அந்த ஆடுகள் போய் முள்ளுள்ள இடங்கள் சிக்கிக்கிறோமா, சிக்கிக்கிட்டு முள்ளுள்ள இடங்களை போய் சிக்கிக்கிட்டு முள்ளுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குமா. சில நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு டைம் என்ன ஆகும்னா அது வந்து தன்னோட உயிரை விட்டுருமா. அந்த முள்ளில் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் உயிரை விட்டுருமா. இது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த ஆடுகள்லாம் வந்து அதோட மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்கு ஓட்டையில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் வந்து தங்கி முட்டை போடுமா. அதோட மூக்கில் முட்டை போடுறப்ப அது முட்டையிலேருந்து புழுவாக மாற அந்த காலகட்டத்தில் பயங்கரமான வேதனை வருமா. அது என்ன பண்ணணும் தெரியாமல் நேராக போய் பாறையில் உரசுமா, பாறையில் முட்டுமா. சில நேரம் பாறையில் முட்டி அந்த தலையிலேருந்து ரத்தம் உடஞ்சி செத்து போயிருமா. இப்படிலாம் இருக்குன்றதுக்காக அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, ஒரு எண்ணெயை எடுத்து ஒரு நல்ல எண்ணெய் எடுத்து அதோட முகத்தில் நல்லா தடவி, அதோட தலையில் தடவி, அதோட கொம்புல தடவி அப்படியே தடவி விடுவானா. தடவி விடும்போது என்ன ஆகுனா, இது போய் முள்ளில் சிக்கினாலும் முள்ளிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருமா. எந்த இன்செக்டும் அந்த மூக்கில் போய் முட்டை போடும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மன ரீதியாக சிந்தனை ரீதியாக தலை என்று குறிக்கிறது வந்து நீங்க சிந்தனையில பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை குறிக்கிறது. ஆமென். சிந்தனை ரீதியா மன ரீதியா உங்களை எந்த நபரும் தாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க தலையை அவர் எண்ணெயினால ரப் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தலையை அவர் எண்ணெயினால ரப் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சிந்தையும் உங்களை டவுன் பண்ண முடியாது. எந்த சிந்தையும் உங்களை தற்கொலைக்கு எண்ணத்தை கொண்டு போக முடியாது. எந்த சிந்தனையும் உங்களை தோல்விக்குள்ளாக கொண்டு போக முடியாது. ஏனென்றால் உங்கள் தலையை அவர் எண்ணெயினால் தேய்த்திருக்கிறார். உங்கள் எண்ணெயினால் முக்கிய எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த பிரச்சனையில உள்ள நுழைஞ்சாலும் அசால்ட்டா வெளியே வந்துருவீங்க. ஆமென். எவ்வளவு சிக்கல், இடியாப்ப சிக்கல் போல இருக்கிற பிரச்சனைக்குள்ள நீங்க போனாலும் ஈஸியா நீங்க உருவி கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்றாங்களே, அது மாதிரி நம்முடைய சபையில இணைந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஈஸியா வெளியே வந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நல்ல சமாரியன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி அந்த நல்ல சமாரியனுக்கு ஹல்லேலூயா. எதிரிகள் முன், இப்ப பாடுங்க இந்த வரியை, இப்ப நீ உணர்ந்து பாடுங்க. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்து, என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இனிமே என் தலையில குழப்பம் கிடையாது. இனிமே என் சிந்தையில தவறான எண்ணங்கள் கிடையாது. இனிமே என் சிந்தையில தோல்வியின் சிந்தை கிடையாது. இனிமே என் சிந்தை சமாதானத்தினால் காக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களது சிந்தை சமாதானத்தினால் காக்கப்படும். ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அபிஷேகம். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். 1 2 3 4 எதிரிகள் நல்ல கைதட்டே விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்த
அபிஷேகம் பண்ணுவார் இருக்குல்ல, அதுல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு. என்ன தெரியுமா? என் என்னோட தலை எப்பெல்லாம் அவமானத்துல தொங்கி போயிருச்சோ, எப்பெல்லாம் என்னோட தலைக்குனிவை சந்தித்ததோ, எந்தெந்த இடத்துலலாம் தலைக்குனிவை சந்தித்தோ அந்தந்த இடத்துல எல்லாம் என் தலையை நீங்க மறுபடியும் ரிவைவ் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் எதற்காக தலை குனிந்தனோ அந்த காரியத்தை என் மேல வச்சு, எனக்கு இப்போ ஒருவேளை நீங்க பணத்தினால, ஒருவேளை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தினால, ஒரு பணம் இல்லாத மாட்டனால, ஒரு பணம் இல்லை அப்படின்றதுக்காக உங்களை நீங்க ஒரு இடத்துல தலை குனிஞ்சு இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு தேவன் உங்க மேல ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தை வச்சு மறுபடியும் உங்கள் தலையை அவர் ரிவைவ் பண்ணுவார். தொங்கி இருக்கிற அவமானத்தினால் தொங்கி இருக்கிற உங்கள் தலையை மறுபடியும் அவர் எழுந்து நிமிர்ந்து பார்க்க செய்வார். அதனாலதான் அடுத்த வரி வருது, என் பாத்திரம் நிரம்பி வழியுது, நன்மையும் கிருபையும் என்னை தொடருது என்று. அதுக்கு அடுத்த வரையில அழகா வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு அவமானத்தினால் ஒருவேளை தலை தொங்கி இருக்கலாம், என் தொங்கி இருந்த தலையை மறுபடியும் நிமிர்த்தி என்னை அழகு பார்க்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியோட சொல்லுமா, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. பார்த்து சொல்லுங்க, ஏதும் இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசிப்பவர் என்னில் விலகவில்லை. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. Thank you for your
நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. இயேசுவின் நாமத்தில் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி. அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம். நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்றீங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். ஆண்டவரே, ஏதும் இல்லைன்ற கவலை எனக்கு இல்ல ஆண்டவரே. ஏன்னா ஆசீர்வாதத்தின் மேல் என் கண்ணில்லை. ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு நீங்க இருக்கிறீங்க. என் கண்ணெல்லாம் ஆசீர்வாதத்தின் மேல் இல்ல ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கைகளின் மேல் என் நம்பிக்கை இருக்கிறது. ஹalleluya. எஸ், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. இவரை ஆராதிக்க பார்ப்போம். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. Yes, Lord. Hallelujah. Ribanana Shatara Baduna Maria. Hallelujah. உங்க பிரசன்னம் எங்களை மறைக்கிறதுக்காக நன்றி. உங்க பிரசன்னம் எங்களை மறைக்கிறதுக்காக நன்றி. எங்கள் தனிமையின் உணர்வுகள் எல்லாம் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அகன்று போய் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கிறவில்லை. Hallelujah. Hallelujah.
இருதயம் சோர்ந்து போய் நீ வாழ்க்கையில என்ன செய்வேன் என்று திகைப்போடு அமர்ந்திருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, உன் ஓட்டத்துல நீ தனிமை கிடையாது. உன்னை நேசிக்கிற நான் உன்னை ஒரு நாள் வெறுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தனோ, இரட்சிக்கப்பட்ட புதுதுல உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தனோ, எதை சொல்லி உன் கையை பிடிச்சனோ, எதை சொல்லி உன்னை தேற்றனோ, அந்த வார்த்தையை ஒரு நாள் மறந்து போவதற்கு நான் அநீதியுள்ள தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலையே அடைக்கலம் என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே என்னை மீட்டவரே. ஒரு நாள் அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. சொல்லுங்க பத்து. கண்மலையே கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே என் பலனே மீட்டவரே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற